ஓவகை பூக்களாலேயே நிரம்பி வழிந்த நிலையில் நின்றார். இல்லை என்றால் 1969 மீண்டும் இடைத்தேர்தல் நாகர்கோயிலில் வருகிற பொழுது நாகர்கோயில் இடைத்தேர்தலில் அண்ணா காமராஜருக்கு எதிராக ஒரு வேட்பாளர் நிறுத்த விரும்பவே இல்லை. இவர்தான் எல்லா வகையிலும் காமராஜர் எழக்கூடாது, மீண்டும் விழுந்தவர் விழுந்தவராகவே இருக்க வேண்டும், எழக்கூடாது என்பதற்காகவே எல்லா வியூகங்களையும் அமைத்து அன்றைக்கு காமராஜரை தோற்கடிப்பதற்கு நாகர்கோயிலில் மீண்டும் முனைந்தார். நோயுற்றிருந்த அண்ணா, பேச முடியாத நிலையில் இருந்த அண்ணா வேறு வழி இல்லாமல் இவருடைய நிர்பந்தத்தினாலேதான் காமராஜருக்கு எதிராக வாக்கு கேட்பதற்கு அவர் ஒரு வீடியோ எடுத்தார்கள். அதிலே கூட அவர் அழகாக சொல்கிறார், காமராஜர் தங்க காப்பு, ஆனாலும் கையில் புண் இருக்கிறது, புண்ணு ஆற வேண்டும் என்றால் காப்பை கழற்றித்தான் வைக்க வேண்டும். இப்படித்தான் அண்ணா பேசினார். புரிகிறதா? அண்ணாவினுடைய நிலைப்பாடு என்பது காமராஜருக்கு எதிரானது இல்லை. காமராஜரை அழித்து விட்டு நாம் உயர வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. ஆனால் முற்ற முழுக்க காமராஜரை அழிப்பதற்கு இந்திரா காந்தியின் பக்கத்தில் இருந்து எல்லா வியூகங்களையும் அமைத்தவர் தான் கலைஞர். அப்துல் கலாமை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்துல் கலாம் ஒரு உங்களை போல அவரும் எளிமையான ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் தானே. ராமேஸ்வரத்தில் ஒரு மீன் பிடிக்கக்கூடிய மக்களுக்கு நடுவே இருந்து ஒரு மனிதன் எழுந்து இந்த உலகமே விண்வெளித்துறையில் அவர் ஆற்றிய சாதனைகளை பார்த்து வியந்து நிற்கக்கூடிய நிலையில் அவரை ஆராதித்து வாஜ்பாய் அவரை குடியரசுத் தலைவராக கொண்டு வருவதற்கு முனைந்தார். அங்கே மதம் பார்த்தாரா வாஜ்பாய்? வாஜ்பாய் தானே அவரை அப்துல் கலாமை கொண்டு வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கினார். அந்த குடியரசுத் தலைவராக அவர் 2002 2007 வரை இருந்தார். நீங்கள் 2007 மீண்டும் அப்துல் கலாமையே கொண்டு வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மற்ற மிக முக்கியமான கட்சிகள் அனைத்தும் விரும்பின. ஏனென்றால் நேருவுக்கு பிறகு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இளம் உள்ளங்களை கவர்ந்த ஒரே மனிதர் அப்துல் கலாம் தான். அத்தனை இளைஞருடைய இதயங்களிலும் சிம்மாசனம் விட்டு வாழ்ந்த மனிதனாக திகழ்ந்தவர் அவர். அவருடைய எளிமை, அவருடைய அறம் சார்ந்த வாழ்வியல் ஒழுக்கம், அவருடைய அறிவாற்றல், அவரை போல் ஒரு மனிதனை பார்க்க முடியுமா? அவர் ஒரு இஸ்லாமியர். இன்றைக்கு நீங்கள் சிறுபான்மை மக்களுக்காக பேசுகிறீர்களே, சிறுபான்மை சிறுபான்மை என்ன சிறுபான்மை? மனிதர்களுக்குள்ளே எவன் பெரும்பான்மை, எவன் சிறுபான்மை? ஒரு இந்துவாக இருப்பவன் பெரும்பான்மை, இஸ்லாமியராக இருப்பவர் சிறுபான்மை என்று சொல்லுகிற பொழுதே நீங்கள் பகையை உருவாக்குகிறீர்கள், இடையில் ஒரு கோடு போட்டு பிரிக்கிறீர்கள். சரி, உங்களுடைய பார்வையின்படி அவர் சிறுபான்மை தானே, சிறுபான்மையின் பாதுகாவலர்கள் தானே நீங்கள். உங்கள் தந்தை என்ன செய்தார்? ஏன் அப்துல் கலாம் அவர்களை 2வது முறை வருவதற்கு தடையாக இருந்தது சோனியா காந்தி ஒருவர் தான். ஏன்? சோனியா காந்தி பிரதமராவதற்கு சகலவித ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு நீங்கள் பார்க்க வேண்டாம். இது டிஜிட்டல் உலகம். பழைய காட்சிகளை எல்லாம் நீங்கள் நினைத்தால் திரும்ப போட்டு பார்க்கலாம். பத்திரிகையாளர்கள் ஆவலோடு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வெளியே முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். சர்வதேசிய அளவில் பத்திரிகையாளர்கள் அங்கே ஊடகங்கள் அங்கே முற்றுகையிட்டு நிற்கின்றன. இவர் நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவை எல்லாம் கையெழுத்துக்களாக பெற்றுக்கொண்டு தான் உள்ளே நுழைந்து வெளியே வருகிற பொழுது இந்தியாவின் பிரதமராக வரும் கனவோடு தான் சென்றார். ஆனால் அப்துல் கலாம் அவர்கள் இவரிடம் பேசியிருக்கிறார். இந்திரா காந்தி எப்படிப்பட்ட ஒரு மரணத்தை தழுவினார். இந்த தேசத்திற்காக விலை மதிப்பற்ற தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய கணவர் ராஜீவ்காந்தி எப்படிப்பட்ட மனிதர்? பிரதமர் நாற்காலியை அலங்கரித்தவர். அந்த மனிதரை இந்த பயங்கரவாதம் அழித்து விட்டது. பயங்கரவாதத்தால் நீங்கள் உங்களுடைய மாமியாரை இழந்திருக்கிறீர்கள்.
பயங்கரவாதத்தால் உங்களுடைய கணவரை இழந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இத்தாலியிலே இருந்து வந்த நீங்கள் இந்தியாவின் பிரதமராக வருகிறீர்கள் என்றால் உங்கள் உயிருக்கு ஏதாவது ஊறு விளைந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். சரி, அது போகட்டும். இப்பொழுது குடியரசுத் தலைவராக அமர்ந்திருக்கிறாரே முர்மு அவர்கள், அவர் யார்? முதலில் அவர் ஒரு பெண். பெண்ணுரிமை பேசுவதற்கே பிறப்பெடுத்த இயக்கம் அல்லவா உங்கள் இயக்கம்? பெரியாரை விட பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்தவர் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லவா நீங்கள்? பெண். அடுத்து அவர் காட்டுவாசி என்று நாம் சொல்லுகிறோமே, அது போன்று தொல் பழங்குடியை சார்ந்த பெண்மணி. எழுத்தறிவை கூட எளிதில் பெற முடியாத நிலையில் காட்டுப்பகுதியில் ஒதுங்கி வாழக்கூடிய அந்த தொல்குடி மக்களிலே இருந்து வந்தவர் அந்த பெண்மணி. அவருக்கு ஆதரவாக நின்றீர்களா? ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக ஒலிப்பவர்கள் நாங்கள் என்று பேசுகிறீர்களே, ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக நீங்கள் எங்கே ஒலித்தீர்கள்? பெண்மைக்கு பாதுகாப்பு அரணாக என்றைக்கு நீங்கள் நின்றீர்கள்? அன்று முர்முவை நீங்கள் ஆதரிக்கவில்லை. நான் அப்பொழுது கூட மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு பரிந்துரை செய்த, உங்கள் தந்தை செய்த தவறை நீங்கள் மறந்தும் செய்து விடாதீர்கள். அப்துல் கலாமை வரவிடாமல் தடுத்தவர் உங்கள் தந்தை. ஆனால் நீங்கள் ஒரு பெண் என்று முதலில் சிந்தியுங்கள். ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்த பெண் என்பதை மீண்டும் சிந்தியுங்கள். பழங்குடியை சார்ந்த ஒரு பெண்மணி இந்த தேசத்தினுடைய குடியரசுத் தலைவர் நாற்காலில் வந்து அமர்வதை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைந்து வாக்களிக்க பாருங்கள் என்று சொன்னோம். செய்யவில்லை. அந்த முர்முவுக்கு எதிராகத்தான் அவர்கள் நின்றார். இன்றைக்கு நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணன். நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் பாசிசத்தின் விரோதி, கொள்கை குன்று. நீங்கள் கொள்கைக்காக நீங்கள் எதையும் இழப்பீர்கள், உயிரை கூட கொடுப்பீர்கள். ஆனால் கொள்கையை மட்டும் நீங்கள் துறக்க மாட்டீர்கள். அவர் யார்? அவர் RSS காரர், அவர் பிஜேபி. எனவே எப்படி அவருக்கு நாம் வாக்களிக்க முடியும் தமிழன் என்பதற்காக என்று கேட்கிறீர்களே. 1999 இந்த RSS அரசியல் அமைப்பாக இருக்கக்கூடிய பிஜேபியோடு தானே கூட்டணி வைத்தீர்கள். 5 ஆண்டு காலம் மத்திய அரசில் நீங்கள் அவர்களோடு சேர்ந்துதானே உட்கார்ந்தீர்கள். முரசொலி மாறன் அமைச்சராக இல்லை. ஓராண்டு காலம் நோயுற்று கிடந்த முரசொலி மாறனை இலாக்கா இல்லாத அமைச்சராகவே வைத்து அழகு பார்த்த பெருந்தன்மைக்கு உரிய ஆட்சி தானே வாஜ்பாயின் ஆட்சி. அந்த முரசொலி மாறனுடைய சிகிச்சைக்கான அத்தனை செலவுகளையும் மத்திய அரசு தான் ஏற்றுக்கொண்டது. அன்றைக்கு பாசிசம் உங்களுக்கு கண்ணில் படவில்லையா? RSS கண்ணில் படவில்லையா? யோசித்து பாருங்கள். ஆக இன்று வரையில் நீங்கள் பார்த்தால் ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும், தாழ்வாண்டியை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீ RSS காரனா? எனக்கு அது பற்றி கவலை இல்லை. நீ பிஜேபியா? எனக்கு அது பற்றி கவலை இல்லை. நீ தமிழன். நான் தமிழ் இனத்தினுடைய பிரதிநிதியாக இருப்பவன். அதனால் நீ என்னிடம் வந்து நின்று வாக்குகளை கேட்காமல் போனாலும் நானாக தேடி வந்து வாக்குகளை அளிப்பேன். எங்கள் கூட்டணி 40க்கு 40 இடங்களை பெற்றிருக்கிறது. 40 பேரும் உங்களுக்கு வாக்களிப்பதற்கு நானே முன்னின்று முயலுவேன். கம்யூனிஸ்டுகளிடம் பேசுவேன், திருமாவளவனிடம் பேசுவேன். நாம் பாசிசத்தை எதிர்ப்பது என்பது வேறு. ஆனால் நாம் தமிழன் என்கிற நிலையில் பார்க்க வேண்டும். அதனால் 40 பேரும் இவருக்கு வாக்களிப்போம் என்றா நீங்கள் செயற்பட பார்த்தீர்கள்? தமிழன் என்ற ஒரு முகமூடியை வைத்துக் கொண்டு நீங்கள் எங்களை ஏமாற்றலாம் என்று பார்க்கிறீர்களா என்று கேட்கிறீர்களே. தமிழன் என்ற முகமூடியை நிரந்தரமாக அணிந்து கொண்டு இந்த தமிழ் சமூகத்தை ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டு காலம் நீதி கட்சி காலம் தொட்டு இன்று வரை ஏமாற்றிக் கொண்டே இருப்பவர். நீதி கட்சியாவது ஒட்டுமொத்த சென்னை மாகாணம், அதில் தமிழன் இருந்தான், ஆந்திரர்கள் இருந்தால் எல்லாரும் இருந்தார். ஆனால் 1949 தொடங்கினீர்களே,
செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம் அன்று போட்ட முகமூடி இன்று வரை நீங்கள் அதை காட்டவில்லை. இந்த முகமூடி மனிதர்கள் நீங்கள். தமிழ் இனத்தின் முகமூடியை அணிந்து கொண்டு தமிழ் இனத்திற்கு துரோகம் இழைக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்ற